டேவிட் கோலியாத் கதை இது தெரியாத பிள்ளைங்க இல்லை. இதுக்கும் இந்த மகா பெரும் வரலாறுக்கு என்ன சம்பந்தம்? இதை இன்றைக்கி ஏன் நாம் படிக்கணும்? நிறைய பேர் இந்த புதிய ஏற்பாட்டிலையும் இருந்தால் பெரிய ஒரு தப்பு பண்ணுவாங்க. பெரிய தப்பு என்னன்னா, டிவோஷனுக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. எவனாவது உங்களுக்கு எழுதின கடிதத்தில் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி போதும் படித்தது நாளைக்கு படிப்போம்னு ஏதாவது கடிதத்தை படிப்பாங்க. இப்போ நம்முடைய ஸ்டோரி ஒன்று எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவோ நடந்திருக்குது. எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருங்கிறது நல்லா தெரியுது. மேன் ரூல்ஸ் பட் காட் ஓவர் ரூல்ஸ் அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்முடைய லைஃப் ஸ்டோரி எடுத்து பார்த்தா அவர் ஸ்டோரி இன் ஹிஸ் ஸ்டோரி இஸ் அவர் ஹிஸ்டோரி. ஆக அவர் ஒரு அலாதியான ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றார். அப்போ அந்த திட்டத்துக்குள்ளே வரும் பொழுதே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் ஒட்டு மொத்தமாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதை தனியாக எடுத்து ஒன்று ஒன்றா பார்க்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஆதி அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு சுவிசேஷத்தை கொடுத்தார்கள் என்று பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் அந்த சுவிசேஷத்தை அக்கு வேறு ஆணி வேறாக நாம் கொடுப்பது போல் இந்த நாட்களிலே கொடுப்பது போல் கொடுக்கவில்லை. அக்கு வேறு ஆணி வேறு என்றால் பிச்சு கொடுக்கலை, ஒட்டுமொத்தமாக கொடுத்தார்கள். முழு சுவிசேஷத்தையும் அறிவித்தார்கள். இதுதான் தேவனுடைய ஆலோசனையில் முழுமையானது, இந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படின்னு பவுலடியார் சொல்கிறார். ஆரம்பத்திலிருந்தே கொடுக்குறாங்க. என்ன ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த உலகத்தில், அதில் நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள். இதுதான் இயேசுவானவர் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணுறதை சுவிசேஷத்தை விசுவாசியங்களும் ஆரம்பிக்கிறார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவங்க இருக்கணும்னு சொல்லி அவர் கொண்டு வர்றாரு. அதான் அவர் இந்த ஜெபத்தை செய்யும் போதே அவர் சொன்னார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார். ஆக அவர் ஒரு அலாதியான ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றார். அப்போ அந்த திட்டத்துக்குள்ளே வரும் பொழுதே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் ஒட்டு மொத்தமாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதை தனியாக எடுத்து ஒன்று ஒன்றா பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எத்தனையோ முத்துக்கள் இருக்கிறதுன்னு வச்சுக்கணும். நிறைய முத்துக்கள் இருக்கிறது, பொக்கிஷங்கள் இருக்கிறது. இந்த பொக்கிஷம் முழுவதையும் ஒட்டு மொத்தமாக பார்க்க வேண்டாம் முடியாது. இதை எடுத்து தனித்தனியாக எடுத்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியாது. இந்த ரோமர்கள் நிருபம் அவருடைய 8வது அதிகாரத்தில் என்ன சொன்னாங்க? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதை நான் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவேன். ஒரு பாய் இருக்குது, அந்த பாயை அழகாக அதில் படமெல்லாம் போட்டிருக்கோம். அந்த பாயை ஒட்டு மொத்தமாக வச்சு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஈக்காக எடுத்துகிட்டா ஒன்றுமே இருக்காது. குறையாக இழுத்துட்டோம்னா ஒன்றும் இருக்காது. இது என்னடா ஒன்றுமே இல்லை, அங்கே பாதி இங்கே பாதி அடிச்சிருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒட்டு மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சகலத்தையும் கர்த்தர் நன்மையாக செய்திருக்கிறார். இப்போ என்னுடைய வாழ்க்கை எடுத்துகிட்டேன்னா, என்னுடைய சின்ன வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 22 வயசில் நான் காலேஜ் முடிக்கிற நேரத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போ நான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு தான் என்னை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாருன்னு தெரியுது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்முடைய லைஃப் ஸ்டோரி எடுத்து பார்த்தா அவர் ஸ்டோரி இன் ஹிஸ் ஸ்டோரி இஸ் அவர் ஹிஸ்டோரி. ஆமாம், அல்லது எப்படி? ஆமாம், அவருடைய பெரிய ஸ்டோரிகளுக்குள் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்முடைய ஸ்டோரி ஒன்று எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவோ நடந்திருக்குது. எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருங்கிறது நல்லா தெரியுது. மேன் ரூல்ஸ் பட் காட் ஓவர் ரூல்ஸ் அப்படின்னு. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை எடுப்போம், ஆனால் கர்த்தர் பெரியவைகளை செய்வார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பகுதியிலையும் நான் அதை மட்டும் நான் வியாக்கியானம் பண்ணிட்டு போனேன்னா ஒட்டு மொத்தமான மறந்துடுவேன். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். மோட்டர் சைக்கிள் நான் இதில் மிஷன் ஃபீல்டில் இருக்கும்போது கொடுத்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த டயரில் ஒரு கல் கூட ஏற்றாமல் அப்படி இப்படின்னு போயிட்டு போய் முதல்ல லாரிக்கு நேராக போய் போயிருப்பேன். கல்லெல்லாம் நல்லா ஓட்டிகிட்டு வந்துடுவேன். சின்ன சின்ன கல்லெல்லாம் பெருசாக விட்டுடுவேன். இல்லை,
சின்ன சின்னதெல்லாம் பிடிச்சிட்டு பெருசாகட்டும். இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி நடக்குது இல்லை, வீடுகள்லாம் நடக்குது பைபிள் ஸ்டடி, நீங்களாம் நடத்துகிறீங்க. பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். பிரசங்கம் பண்ணுறாங்க சபைகளில், அப்புறம் பைபிள் ஸ்டடி இருக்குது இல்லையா. அடுத்தது வந்து வீடுகள் நடத்துகிறாங்க, நம்ம சபைகளே நடத்துகிறாங்க. அப்புறம் இல்லைன்னா சில இந்த மீடியாவிலலாம் பைபிள் ஸ்டடி வருது. பைபிள் போதனைகள்லாம் நிறைய, அந்த 5 நிமிஷம் அப்படி மிஸ்கால் கொடுத்தாலாம் வரும், நிறையலாம் நடத்துகிறாங்க. இது போக சண்டே ஸ்கூல் நடக்குது இல்லையா, சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க. விபிஎஸ் நடக்குது. சரி, எனக்கு அந்த விபிஎஸ் எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் சில நேரம் வருத்தமாக இருக்கும், கொஞ்சம் வருத்தப்படுவேன். இது அல்லது இந்த புத்தகங்கள், சில இந்த டிவோஷனல் புக்ஸ் கொடுப்பாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு வசனம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கும், ஒரு கீழே ஒரு நீதிமொழி இருக்கும், ஏதாவது ஒரு மொழி இருக்கும். அதுக்கு அடுத்தது தினசரி தியானம் மாதிரி இல்லை, அதே தான் தினசரி தியானம் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய நம்ம அதெல்லாம் சந்தோஷப்படுவோம். இது போக இந்த குயிஸ் காம்படிஷன் இருக்கும் நிறையா இல்லை, நிறைய குயிஸ் காம்படிஷன் எல்லா இடத்துலையும். எந்த மேகசின் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கடைசியில் கொடுத்துட்டு கடைசியில் இதற்கு சரியான விடை எழுதியவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். எல்லா மக்களும் வந்து நான் என் பேர் ஜியோ புத்தகத்தில் வந்துச்சோ இல்லையோ, ஆனால் அதில் வந்துருச்சுன்னா ரொம்ப பெரியது. ஆமாம், அப்படியெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ நானே சொல்கிறேன், டேவிட் கோலியாத் கதை, இது தெரியாத பிள்ளைங்க இல்லை. சரி, இதுக்கும் இந்த மகா பெரும் வரலாறுக்கு என்ன சம்பந்தம்? இதை இன்னைக்கு ஏன் நாம் படிக்கணும்? தாவீது கோலியாத்தினுடைய கதையிலிருந்து நீ படித்து கொண்டது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அல்லது இதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது, இதிலிருந்து உனக்கு என்ன அர்த்தம் வருகிறது எப்படின்னு நான் கேள்வி கேட்கலாம். இல்லை, ஆமாவே இல்லையா? ஆமாம், நம்ம இதெல்லாம் நம்ம போடுவோம் இதில். அதற்கு அடுத்ததாக என்ன செய்யலாம்? இது ஒரு கதை. ரெண்டாவது கதையை என்ன எடுக்கலாம்? சிங்கக்கேபியில் தானியேல் இருந்ததுலேருந்து நீ அறிந்து கொண்டது என்ன? நீ என்ன, உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் என்ன சொல்லுவான், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஆன்சர்ன்றுவான். ஓகே, அதுக்கு அடுத்ததாக சொல்ல, நோவா பேழையில் எத்தனை மிருகங்கள் இருந்தன, அல்லது நோவா பேழையில் உனக்கு பிடித்தமானது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கொஞ்சம் கேள்வியெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுங்க, நம்ம இதில் நம்ம ஸ்லைட்ஸில் போடலாம். அப்படி என்ன பாடம் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நீ ரொம்ப ரசித்து பார்த்தது என்ன? அப்போ நீங்கள் ரசித்து பார்த்தது ஒன்றா இருக்கும், இவங்க பார்த்தது இன்னொன்றா இருக்கும். அப்படி வித்தியாசமாக நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும். அதன் மூலம் கர்த்தர் என்னோடு என்ன பேசினார், கர்த்தர் அதன் மூலமாக என்ன பேசினார், அந்த கலர் கோட்டு போட்டதுனால அதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதாவது தலைமைத்துவத்தை குறித்து நாம் எஸ்ராவிலிருந்து என்ன படிக்கிறோம், நெகேமியாவிலிருந்து என்ன படிக்கிறோம். நிறைய வந்து இந்த லீடர்ஷிப்னு எடுத்தால் எஸ்ரா நெகேமியா தான் எடுப்பாங்க. ஜாஷ்வா ரொம்ப இது குறைச்சலாக தான் எடுப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து இது படிச்சிருப்பீங்க. எங்கள் சண்டே ஸ்கூல் அப்படி நடத்தல, உங்கள் சண்டே ஸ்கூல் அப்படி நடத்திருப்பாங்க. எஸ்ரா நெகேமியா கேம்ப் நடத்திருப்பாங்க. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு சண்டே ஸ்கூல்லையும் வித்தியாசமாக இருக்கும்ல. ஏன்னா நாங்களாம் தெபோரா கேம்ப் தான் அட்டன் பண்ணி. நீங்கள் தெபோராக்கு கேம்ப் அட்டன் பண்ணீங்க. ஓகே, ஆமாம், நீங்கள் தெபோரா. ஆதாம் ஏவாளுடைய ஸ்டோரியிலிருந்து இருக்கக்கூடிய நீதி விளக்கங்கள் என்ன? நீதி விளக்கம். ஓகே, மாரல் ஸ்டோரி என்ன நிறைய கேட்குறீங்க அப்படின்னு. எஸ்தர் புஸ்தகத்துலேருந்து என்ன படித்தோம்? எஸ்தர் புஸ்தகத்துலேருந்து என்ன படித்தோம்? எஸ்தர் புஸ்தகத்துலேருந்து கேட்க மாட்டாங்க. எஸ்தருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரியமான இருந்தது என்ன? ரூத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணது என்ன? அதிலிருந்து ஒரு 3 குணலட்சணங்கள் என்ன? மோசையனுடைய ஸ்டோரி அந்த கொண்டு வந்ததில் அந்தவுடைய சகோதரியை குறித்து உனக்கு பிடித்து இருந்தது என்ன? ஆபிரகாம் விட்டுட்டீங்க, நாங்கள் பிறகு தான் வருவோம் அது. ஓகே, ஆபிரகாம்லே அதே வருவோம். சரி, ஆபிரகாம் உடைய வாழ்க்கையிலே ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? யாக்கோபுட்ட கற்றுக்கொண்டது நிறையா இருக்குது. யாக்கோபுடைய பாடங்கள்லேருந்து கற்றுக்கொண்டது என்ன? இப்படி வரிசையாக அப்படி ஒரு கேள்வி. இல்லை கேரக்டர் ஸ்டடியா இது? இல்லை, ஆமாம், கேரக்டர் ஸ்டடி தானே. இப்போ நான் கேட்ட கொஸ்டின்லாம் என்ன, இதிலிருந்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு நான் கேட்கவே இல்லை, இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
நீங்கள் என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுக்கு என்ன வந்து தெரியுது, இப்படி தானே இருக்கும். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட 3 பாடங்கள் என்ன. இன்னும் சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இதில் கர்த்தரை குறித்து என்ன வசனங்கள் வருகிறது 1, 2வது இதுக்கு ஆசீர்வாதமான வசனங்கள் என்ன வருகிறது 2, 3வதாக உங்களை எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் என்ன இருக்கிறது 3. இந்த 3 வசனங்கள் கர்த்தரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதமான வசனங்கள் என்ன, அதற்கு அடுத்ததாக எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் என்ன. இந்த தின தியானத்தில் உள்ளது இன்றைக்குள்ள வசனத்துக்கும் நாளைக்குள்ள வசனத்துக்கும் எங்கேயுமே முடிச்சு போட முடியாது. அந்த பேப்பர் மட்டும்தான் முடிச்சு. முத நாள் ஒரு வசனம் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு வசனம் இருக்கும். கர்த்தர் வசனமாக பேசுவார். டெய்லி பிரெட். ஆமாம், இது தனித்தனியாக பேசுவார். அன்றன்றைக்கு உங்களுக்கு ஆகாரத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமாம், நான் வித்தியாசமாக தானே சாப்பிட்றேன். ஆமாம், வித்தியாசமாக சாப்பிட்றேன். ஆமாம், தனித்தனியாக வித்தியாசம். ஏன்னா நம்மளுடைய இன்றைக்கி கலாச்சாரமே அதுதானே, எனக்கு வித்தியாசமாக வேணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக சில இதில் வந்து இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாக ஒரு புத்தகம் படிப்போம். உதாரணமாக எந்த புத்தகம் படிப்போம்னா, ஒரு 1 பேதுரு படிப்போம்னு வச்சுக்கோம். 1 பேதுரு ஏப்ரல் மாதம். அதுக்கு அடுத்ததாக நான் மே மாதம் வந்தால் நான் என்ன படிக்கணும்னு யோசிப்பேன். பழைய ஏற்பாட்டு போயிடுவேன். 2 பேதுரு என்ன ஆச்சு, அது 2 நான் ஏன் சேர்த்து படிக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் வந்து நெகமியாவுடைய புத்தகம் அதுக்குள்ளே இருக்கும். சரி, பேதுருக்கும் நெகமியாவுக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் பாஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓ, பேதுரு பாஸ்டர், நெகமியா பாஸ்டர், ஆசாரியர்கள், தலைவர்கள், இப்படி எதுவுமே சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சண்டே ஸ்கூலில் என்ன மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னு 2வதாக பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் விபிஎஸ் நடத்தோம்ல, அதுக்கு தீம் கொடுப்பான் பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கூட கேட்பாங்க. அந்த தீம் வசனம் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு. இந்த தீம் வசனம் இந்த வருஷம் கொடுத்ததுக்கும் போன வருஷம் கொடுத்ததுக்கும் இதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்க போகிறதுக்கும் இன்னும் ஒரு 5 வருஷம் கொடுக்க போகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லை, இதையே கேட்குறேனே, நீங்கள் போன வாரம் பிரசங்கம் பண்ணதுக்கும் அதுக்கு முந்தின வாரம் பிரசங்கம் பண்ணதுக்கும் இன்னும் அடுத்த வாரம் நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்த மைக்கு ஸ்டாண்டும் மக்களும் தான் சம்பந்தம். சிலர் வந்து வச்சுருக்காங்க, சில ஒரு முறை வச்சுருக்காங்க. அந்த முறை என்னென்னா, அவங்க ஒரு முறையை போட்டு வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு அல்மனாக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து வசனங்கள் கொடுப்பாங்க. அந்த வசனங்கள் எடுங்க. ஏன் இந்த வசனத்துக்கும் போன வாரம் நான் இதை ஏன் படிக்கணும், நான் இந்த வாரம் ஏன் படிக்கணும் அப்படின்லாம் நீங்கள்லாம் கேட்கக்கூடாது. அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கேள்வி கேட்டு வரும்போதே முதல்ல எதுலேருந்து ஆரம்பித்தேன், எந்த கதையை ஆரம்பித்தேன்? ஆமாம், தாவீது கோலியாத்தை ஆரம்பித்தேன். ஒருத்தர் கேட்டும்போது இதில் எங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு கேட்டேன்னா, அவர் கல் எடுத்து அடித்தார் பார்த்தீங்க, அந்த கூழாங்கல், அது இயேசு கிறிஸ்து அப்படின்னா. எப்படின்னா, அவர் தானே சபைக்கு மூளைக்கல் இயேசு கிறிஸ்து தானே, அந்த கல் எடுத்து தான் அடித்தார் பார்த்துங்க அப்படின்னா. அடா பாவி, அது ஓம 5 கூழாங்கல், 5க்கு ஒரு ஓம சொல்லுவாங்க. அப்போ 5 இயேசு கிறிஸ்துவா? அதில் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்தா? 5 குணநலங்களை சொல்லுவாங்க. 5 குணநலங்கள் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவே சொல்லும்போது, நீ பேதுருவாக இருக்கிற, நீ கூழாங்கல்ல இருக்கிற, ஆனால் நான் இந்த பெரிய பாறையில் கட்டுவேன்னு சொல்லி இவங்க மறுபடியும் என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவ கூழாங்கல் ஆக்கிட்டாங்க. அங்கே கூழாங்கல் அவர் அடித்ததில் கிடையாது. அந்த அது இயேசுவானவர் எங்கே இருந்தார்? தாவீதுனுடைய தாவீதுனுடைய வழியில் வரப்போகிறவர். அதை கொண்டு வர்றது கிடையாது. யாருமே தாவீதுனுடைய வழியில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்து அவருடைய மேசியா இயேசு கிறிஸ்து அப்படின்னு கொண்டு வர கிடையாது. அந்த 5 கல்லாம் எடுத்து குமா குமாக்கே மாறா அப்படின்பாங்க. ஹிந்தி பாட்டு அப்படிதான். இப்போ நீங்களாம் யாராவது ஸ்கூலில் டீச்சர் வந்திருக்கீங்களா? ஆமாம். ஒரு பக்கம் ஒரு சயின்ஸும், இன்னொரு பக்கம் மேத்தமெட்டிக்கும், இன்னொரு பக்கம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலப்பி ஒரு அடிச்சிங்கன்னா பிள்ளைங்க என்ன ஆகும்? ஒன்று வரிசையாக சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு பையன் கேட்டான், மேத் டீச்சருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டான். தமிழ் தெரியாது. அது யாருக்கு தெரியும்? தமிழ் டீச்சருக்கு தெரியும். தமிழ் டீச்சருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. அது யாருக்கு தெரியும்? இங்கிலீஷ் டீச்சருக்கு தான் தெரியும். சரி, இவங்க 2 பேருக்கும் சயின்ஸ் தெரியுமா? தெரியாது. அது யாருக்கு தெரியும்? சயின்ஸ் டீச்சருக்கு தான் தெரியும். அப்புறம் எந்த அளவுக்குடா என்னையை போட்டு எல்லாத்தையும் படிக்க சொல்கிறீங்க? உங்கள் டீச்சருக்கே அடுத்தது தெரிய மாட்டேங்குதுன்னா எந்த அளவுக்கு என்னையை போட்டு படிக்க சொல்கிறீங்க? டீச்சர் எல்லாம் படிச்சுட்டு தானே வந்தாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தாங்க, நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்க. அதுதான் பிரச்சனைன்றேன். எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சோன்னா ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றையும் ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து உனக்கு பிடித்தமானது என்ன, நான் மறுபடியும் போன நிகழ்ச்சிக்கு நான் கொண்டு போகிறேன். போன நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோம்? இந்த நாட்களில் உள்ள பிரச்சனை என்ன, எனக்கு பிடித்தமானது என்ன, என்னுடைய அபிப்பிராயம் என்ன, நான் என்ன நினைக்கிறேன்,
நான் இதில் என்ன கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோமே தவிர, இதில் ஒட்டுமொத்தமாக இந்த வசனங்களின் மூலமாக, இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் இதை பார்க்குறதே கிடையாது. இவ்வளவு கேரக்டர்ஸையும் படித்தோம். இந்த கேரக்டர்லாம் காட் யூஸ்ட் மென் அண்ட் விமென். கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார் ஒவ்வொரு இடத்துலையும். ஆனால் சித்தம் யாருது? கர்த்தருடையது. அந்த சித்தத்தை பார்க்காம இவர்கிட்ட நான் இந்த குணத்தை பார்த்தேன், அந்த குணத்தை பார்த்தேன். கர்த்தர் கழுதையை கூட பயன்படுத்தினார். ஆமாம் இல்லையா? கழுதையை கூட பயன்படுத்தினார். இந்த கற்கள் பேசும் அப்படின்னார். அவர் என்ன சொல்ல வர்றாரு ஒட்டுமொத்தமாக? இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே எப்படி கர்த்தருடைய மகத்துவத்தை பிரதிபலிக்கின்றன, இதை நம்ம பார்த்துருக்கணும்.